இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. கடவுளே
மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 12 இறை சொற்றொடர்கள் 14 முதல் 21 முடிய. அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார். இறைவாக்கினராகிய ஏசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ, என் ஊழியர் இவர், நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் நண்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். இவர் மக்களினங்களுக்கு நீதி அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நீதியை வெற்றி பெறச் செய்யும் வரை நெறிந்த நாளிலே முறியார், புகையும் திரிய அணையார். எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, இயேசுவும் ஆண்டவர் என்று சொன்னால் அவரும் மனிதர் தானே. இறைவாக்கினர் என்று சொன்னால் அவரும் மனிதராகத்தான் இருக்க முடியும். அவருக்கும் சில உணர்வுகள், உணர்ச்சிகள் மனிதன் என்ற முறையிலே வெளிப்படத்தான் செய்யும். ஆனால் எல்லா உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் எல்லா இடத்துலையும் எப்படியும் காட்ட முடியாது. அதுதான் ஒரு ஞானிக்கு அழகு. இயேசு தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த தெரிந்து வைத்திருந்தார். பரிசேயர்களும் சதுசேயர்களும் தன்னை கோபப்படுத்தினாலும், தன்னுடைய நிதானத்தை இழப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அவர் அதை தகுந்த முறையில் எதிர்கொண்டார். முதலில் அவர் அவர்களிடமிருந்து பின்வாங்கினார். அவர்களிடம் சண்டை போட்டு கொண்டிருப்பதற்கு இது உகந்த நேரமல்ல. ஏனென்றால் அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை. இரண்டாவது, தன்னோடு இருப்பவர்கள்தான் தான் செய்த புதுமைகளை பற்றி மற்றவர்களிடம் பரப்புவதையும் இயேசு விரும்பவே இல்லை. தான் செய்த அற்புதங்களை எவரிடம் சொல்ல வேண்டாம் என்றுதான் இயேசு சொல்வதை பல இடங்களில் நற்செய்தியை நாம் காண முடியும். ஏற்கனவே பல போலி இறைவாக்கினர்களால் பல்வேறு பிரச்சனைகள் தோன்றியிருந்தன என்பதும் இயேசுவுக்கு தெரியும். இயேசு செய்கிற ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் மக்கள் கேள்விப்பட்டால் நிச்சயம் தேவையில்லாத கலகங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கும். அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்க கடவுள் மெஸ்ஸியாவை அனுப்பிவிட்டார் என்ற எண்ணம் மக்கள் மனதில் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தும். இதை இயேசு விரும்பவே இல்லை. மெஸ்ஸியா பற்றிய மாய தோற்றத்தை உடைத்து அதன் உண்மையான அர்த்தத்தை மக்களுக்கு கொடுப்பதற்கு முன்னால் தான் மெஸ்ஸியா என்பது இயேசு காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. இயேசுவை பொறுத்தவரையில் மெஸ்ஸியா என்பது அரியணை அல்ல, அது ஒரு சிலுவை, அது அதிகாரம் அல்ல, மாறாக தியாகம். இயேசு ஒருபோதும் புகழுக்கோ அதிகாரத்திற்கோ ஆசைப்பட்டவர் அல்ல. அவர் எப்போதுமே பணிவாழ்வை அர்ப்பணத்தோடு வாழவே முற்பட்டார். ஆனால் தாம் கடவுள் கொடுத்த திறமைகளை நம்முடைய புகழுக்காகவோ அதிகாரத்தை பெறவும் பயன்படுத்துகிறோம். கடவுள் கொடுத்த கொடைகளை பொது நலனுக்கல்லவா நாம் பயன்படுத்த வேண்டும். இதுதான் இயேசுனுடைய மறைப்பணி உத்தி. பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் என நற்செய்தி வாசகம் கூறுகிறது. கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார், நீதியை வெற்றி பெறச் செய்யும் வரை நெறிந்த நாளிலே முறியார் என்னும் ஏசாயா இறைவாக்கினர் வாக்கு நிறைவேறியதாக இந்த வாசகம் முடிகிறது. ஒரு பக்கம் இயேசு பரிசேயரின் சூழ்ச்சியை அறிந்தவராய் அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு செல்கிறார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என்று நாம் குணமாக்கியவரிடம் கண்டிப்பாக சொன்னார். ஆனால் அதே வேளையில் தமது குணமாக்க நற்செய்தி அறிவிக்கின்ற பணியையும் சென்றுவிடமெல்லாம் தொடர்ந்து ஆற்றினார். இதையே நாம் அவரது மறைப்பணி உத்தி என்று அழைக்கலாம். பரிசேயர்களுக்கு அஞ்சி தமது பணியை இயேசு கைவிட்டு விடவில்லை. ஆனால் இயன்ற வரையில் அவர்களிடம் சிக்கிக்கொள்ளாமல் தம்மை காத்து கொண்டார். தமது நேரம் வரும் வரையில் தாம் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும், வீணாக சிக்கிக்கொண்டு பணி செய்யும் காலத்தை இழக்க வேண்டாம் என்னும் அறிவார்ந்த சிந்தனையை இது காட்டுகிறது. பாம்புகளைப் போல முன்மதியுடையவர்களாக இருங்கள் என்னும் இயேசுவின் அறிவுரைக்கு அவர் இந்த உத்தியே சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். எனவே நற்செய்தி அறிவிப்பு பணியிலே இயேசு கடைபிடித்த உத்திகள் பல உண்டு. அவை நமக்கு வியப்பையும் ஞானத்தையும் தருகிறது. இன்றைய நற்செய்தி வாசகம் வாசிக்கப்பட்ட பகுதி இத்தகைய உத்தி ஒன்றை நமக்கும் விளக்குகிறது. பரிசேயர் இயேசுவை ஒழித்துவிட வேண்டும் என்று சூழ்ச்சி செய்ததை இயேசு அறிந்த போது என்ன செய்தார்? வரட்டு துணிவுடன் அவர்கள் எதிர்கொள்ளவில்லை. மாறாக
அங்கிருந்து புறப்பட்டு வேறு இடத்துக்கு சென்றார். இது ஒரு நற்செய்தி அறிவிப்பினுடைய உத்திகளிலே ஒன்று. எங்கே எதிர்ப்பும் பகையும் இருக்கிறதோ அவ்விடத்தை விட்டு அகன்று வாய்ப்புள்ள பிற இடங்களில் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். இயேசு அதைத்தான் செய்தார். வெற்றி பெறுவரை மக்களினங்களுக்கு நீதி அறிவிப்பார் என்று இறைவாக்கு ஏசாயா முன் அறிவித்த இறைவாக்கு இயேசுவில் நிறைவேறியது. தீயோரை விட்டு அகன்று பல இடங்களில் இயேசு நற்செய்தி அறிவித்தார். அத்தகைய உத்தியை நமது பணி வாழ்விலும் மறை வாழ்விலும் நாமும் கடைபிடிக்க வேண்டும். இன்னைக்கு சில இடங்களில் பார்க்குற சமயத்தில் மக்களுக்கும் பிடிக்கல, நமக்கும் பிடிக்கல. அப்போ ஏன் அந்த பணியை செய்யணும்? நமக்கு பிடிக்குது, மக்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஏதோ அநியாயங்கள் செய்தால் மக்களுக்கு பிடிக்காது. ஒருவேளை உண்மையை சொல்லுகிற பொழுது அநியாயத்தை நியாயங்களை தட்டி கேட்கிற பொழுது மக்கள் எதிர்த்தாலும் நம்ம நிதானத்தோடு ஆனால் நம்முடைய கொள்கையை விட்டுவிடாமல் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதுதான் இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மறைபரப்பு பணி. ஆத்திரம் வரலாம், கோபம் வரலாம், சினங்கள் வரலாம். இருந்தாலும் அவைகளை கடந்து இயேசுனுடைய அந்த யுக்திகளில் ஒன்றை நாம் கடைபிடித்தோம் என்று சொன்னால் கடவுள் திருவுளத்தை நம்மால் நிறைவேற்ற முடியும் என்ற ஒரு சாத்திய கூரைத்தான் இன்றைய இறைவார்த்தை பகுதி நாம் சுட்டி காட்டுகிறது. அது இல்லத்தில் நடக்கலாம், குடும்பங்கள் நடக்கலாம், சமூகத்தில் நடக்கலாம், சமயத்தில் நடக்கலாம், சமுதாயத்தில் நடக்கலாம், அரசியல் தளங்களில் நடக்கலாம். பல தளங்களிலே இந்த நற்செய்தி அறிவிப்பை நாம் செய்ய முடியும். ஆனால் யாருக்கும் கூஜா தூக்க வேண்டிய தேவையில்லை. எது உண்மையோ அதை மட்டும் சொல்லுவோம். ஒருவேளை பிரச்சனை வந்தாலும் அது ஏற்ற முன் நமக்கு நடக்கவும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஞானத்தின் ஊற்றே ஆண்டவரே, நீர் கற்றுத்தருகின்ற நற்செய்தி உத்திக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களது பணி வாழ்விலே எதிர்ப்புகள் வந்தாலும் வாய்ப்புகளை பயன்படுத்தி நன்மைகளை தொடர்ந்து ஆற்ற எங்களுக்கு வரந்தாரும். எங்களது மறை வாழ்விலும் நாங்கள் ஒரு நற்செய்தி அறிவிப்பாளர்களாக வாழ எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. ஆமேன். நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும்.
மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே, கிழக்காட்டு விளையின் பிடிவும் நீரே கீதம் தந்தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே, கிழக்காட்டு விளையின் பிடிவும் நீரே கீதம் தந்தாயே. பாசதீபம் பாதம் ஏற்றிவும் பரிவை வேண்டிடவே, பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. பாசதீபம் பாதம் ஏற்றி பரிவை வேண்டிடவே, பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே, கிழக்காட்டு விளையின் பிடிவும் நீரே கீதம்
கீதம் தந்தாயே. உமது வாழ்வில் ஒளிரும் பாடம் எமது வாழ்வின் பயண ஓடம். உமது பாடலில் மிளிரும் தேடல் எமது பணிகளின் அழகு சூடல். உமது தூய தாய்மை நிழலில் எமது நேய நினைவு நனைக. உமது புரியும் பரிவும் நிதமும் எமது இதய சுரமாய் நிறைக. பாசதீபம் பாதம் ஏற்றி பரிவை வேண்டிடவே. பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. குடும்ப மொழியின் உறவு எமது குடும்ப உயர்வின் சிறகு. எமது உதவும் குணத்தின் உறுதி எமது உயிரை சுமக்கும் குருதி. உமது ஆமென்னும் அர்ப்பண சொல்லில் எமது ஆயுள் முழுதும் வாழ்க. உமது கனவும் கனிவின் மனமும் எமது பங்கின் சுவாசமாக. பாசதீபம் பாதம் ஏற்றி பரிவை வேண்டிடவே. பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே. கிழக்காட்டு விளையின் விடிவும் நீரே கீதம் தந்தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே. கிழக்காட்டு விளையின் விடிவும் நீரே கீதம் தந்தாயே. பாசதீபம் பாதம் ஏற்றி பரிவை வேண்டிடவே. பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. பாசதீபம் பாதம் ஏற்றி பரிவை வேண்டிடவே. பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே. கிழக்காட்டு விளையின் விடிவும் நீரே கீதம் தந்தாயே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது.
தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.